குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்ச கிழமை டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30 ஜூலை 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அதில் அப்டேட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்க, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். சர்வதேச டென்னிஸ் போட்டியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற போவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் வீரர் வந்து ரோஹன் போபண்ணா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இவருக்கு வந்து வயது வந்து 44. ஓகேங்களா. இந்தியா சார்பில் ஒலிம்பிக்கில் விளையாடக்கூட மிக அதிக வயதுடைய நபர் அப்படின்ற பெருமை வந்து இவருக்கு இருக்குது. சரிங்களா, இந்த 2024 ஒலிம்பிக்கில். அடுத்து, கார்கில் போரில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்காக 7 மோட்டார் சைக்கிளில் 10,800 அடி உயர மலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரமிடு வடிவத்தில் நின்று பயணம் செய்து உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. இராணுவத்தைச் சேர்ந்த அதாவது டேர் டெவில்ஸ் அப்படின்ற பிரிவை சேர்ந்த 31 வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1914ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதி தான் மெட்ராஸ் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜன் ஜெனரல் டாக்டர் WUB பேனர்மேன் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்த முதல் நபர் மற்றும் கவுன்சிலின் முதல் தலைவராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, TNUSRB ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து முக்கியமானது, விவசாயிகளுக்கு வேளாண்மையில் ஏற்ப சந்தேகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு செயலி மூலம் வந்து விடை கிடைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த பல்கலைக்கழகத்துடன் வந்து பார்த்திங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ChatGPT மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிபாட் அப்படின்னு ஒரு செயற்கை நுண்ணறிவு இணையதளத்தை வந்து உருவாக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. சிங்கப்பூரை சேர்ந்த பல்கலைக்கழகத்துடைய துணையுடன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வந்து பார்த்திங்கன்னா கால அவகாசம் நீட்டி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். வெப்சைட் கொடுத்துருக்காங்க. TNPSசியில் இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கால் ஃபார்ம் வருது. சரிங்களா. அடுத்து, இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு மீனவர்கள் சிறையில் உள்ளன அவர்கள் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சராசரி உதவித்தொகையாக 250 வந்து பார்த்திங்கன்னா நாள் ஒன்றுக்கு வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா 350 உயர்த்தியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து, இந்தியாவில் தனது உழைப்பால் தேசம் முழுவதும் சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர். இவருக்கு வந்து இன்னும் 2-3 பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைதிக மதத்திற்கு புத்துயிர் அளித்து ஷண்மத ஸ்தாப ஆச்சாரியார் அப்படின்ற பேரும் அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜெகத்குரு அப்படின்ற பேரும் வந்து அவரது தான். ஓகேங்களா. ஆதிசங்கருடைய பேர் தான். இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பாக சேவை புரிந்து முன்மாதிரியாக திகழும் திருநங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கும் ஆண்டுதோறும் சிறந்த திருநங்கை விருது வந்து வழங்கப்படுது. இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் காசோலை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கையான சந்தியா தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலில் வந்து தற்போது தகுதியானவர்களுடைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் சேர்த்துட்டு வராங்க இந்த 4 மாதங்களுடைய தொடக்கத்திலையும். அடுத்தது தமிழகத்தைச் சேர்ந்த நியாய விலைக் கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரச்சான்று வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ISO 9001 அப்படின்ற சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா 9,000க்கும் மேற்பட்ட கடைகளுக்கும் ISO 2,80,000 அப்படின்ற சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா 2,559 கடைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்டிருக்கு இது வரைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பது முதல் 10 வயது வரை 12 பாதிப்புகளுக்கு செலுத்தப்படும் 11 வகையான தடுப்பூசிகளை வந்து பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாக வழங்குறது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் வந்து தயார் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் வந்து குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இதுவே முக்கியமான கொஸ்டின் தான். தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா காசநோய், கல்லீரல் தொற்று மற்றும் புற்றுநோய், கக்குவான் இருமல், ரணஜன்னி, தொண்டை
அடைப்பான், இன்ஃப்ளூயன்ஸா தொற்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிமோனியா, வயிற்றுப்போக்கு, தட்டம்மை மற்றும் ரூபெல்லா நோய், ஜப்பானிய மூளை காய்ச்சல், விட்டமின் ஏ குறைபாடு உள்ளிட்ட 12 பாதிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 11 தடுப்பூசி வந்து செலுத்துகிறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்களில், அரசு மருத்துவமனையில் வாரந்தோறும் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தடுப்பூசிகள் வந்து வழங்கப்பட்டு வருது. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தனியார் மருத்துவமனையில் இப்போ வழங்கத்தேவை திட்டம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து, உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டுகால சேவையை நினைவுகூரும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு லோக் அதாலத் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தினம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து, சென்னையில் செயல்பட்டு வரும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடம் வந்து பார்த்திங்கன்னா போர் வாகனங்களான நவீன வழிகாட்டு கருவிகளை வந்து வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் கோரியிருக்கிறாங்க. ஓகேங்களா. திருச்சியில் இருக்கிற பெல் இல்லை, சென்னையில் இருக்கிற பெல். அடுத்து, மக்களவையின் கேள்வி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மான்சுக் மாண்டவியா வந்து ஒரு பதில் அளிக்கிறார். என்ன அப்படின்னா, நாட்டின் வேலையின்மையின் வீதம் கடந்த 2017-18 வந்து பார்த்திங்கன்னா 6% இருந்தது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 3.2% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 3% குறையும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நாட்டின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் வந்து 2017-18 வந்து பார்த்திங்கன்னா 38% இருந்தது. தற்போது 44% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். புத்தகப்பை இல்லாத நாட்கள், அதாவது பார்த்திங்கன்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வந்து புத்தகப்பை இல்லாமல் பள்ளிக்கு வரும் நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. மாணவ மாணவிகளின் மிக வந்து மகிழ்ச்சியாக மன அழுத்தம் இல்லாமலும் கல்வி இருப்பதற்காக ஆண்டு முழுவதும் 10 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையில் தான் இதை பரிந்துரைக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா மனோதர்பன் அப்படின்ற முன்னெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மேற்கொண்டுட்டு வருது. ஓகேங்களா. மனோதர்பன் அப்படின்னா மாணவர்களுடைய தற்கொலை முயற்சிகளை வந்து தடுக்கிறதுக்கான புதிய முன்னெடுப்புகளை வந்து அதில் கொண்டு வர இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதக்கப்பட்டியலில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பதக்கம் தான் இருக்காங்க. அது வெண்கல பதக்கம் தான், துப்பாக்கி சுடுதலில். வேறு எதுவும் அப்டேட் எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரோகன் போபண்ணா வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டார்னு சொல்லிட்டு. இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய, டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடைய, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. தெற்காசியாவின் முதல் முறையாக சென்னையில் இரவு நேரத்தில் வந்து சாலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் வந்து ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 1 வரை நடைபெற இருக்குது. சென்னையில் தீவுத்திடலில் தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் நடக்கிறது. உலகம் முழுவதும் இதுவரை 14 இடங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி நடந்திருக்கு. தற்போது சென்னையில் நடக்கிறதுனால உலக நாடுகளிலிருந்து நிறைய பார்வையாளர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகளை உள்ளடக்கிய குவாட் கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சர்களுடைய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் ஜெய்சங்கர் வந்து கலந்துட்டுருக்காரு. இந்த குவாட் கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 நாடுகள் தான் இருக்குது. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்த 4 நாடுகள் சேர்ந்த குவாட் கூட்டமைப்பு. ஓகேங்களா. அடுத்து, வெனிசுலாவில் நடந்த அதிபர் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய அதிபரான நிக்கோலஸ் மடூரோ வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக அவரே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து, இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ண இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தோட தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஓகேங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, மதுரையைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான ராஜமாணிக்கம் எழுதிய அன்போடு ராஜமாணிக்கம் என்ற அவருடைய இளமை கால அனுபவங்கள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க. அதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆயிரும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.